அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 25வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அவர்கள் இசையமைத்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிழிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 24/6/1982 வெளியான திரைப்படம் அம்மா. பிரதாப் சரிதா நடித்த படம். டைரக்ஷன் ராஜசேகர். ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் சுதர்சன மாஸ்டர், மெல்லிசெமனர் எம்.எஸ். விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா இவங்க எல்லாமே வெற்றி கொடி நாட்டியிருக்காங்க. அவங்க வரிசையில் சங்கர் கணேஷ் அவர்கள் வெற்றி கொடி நாட்டிய படம் அம்மா. மழையே இளமை முழுதும் நனையும் வரையில் வைரமுத்துவின் கவிதை மழையில் விளைந்த பாடல். விழும் நேரம் தேவமயக்கம். எஸ்பிபியின் இனிய குரலில் உருவான பாடல். மலரில் தேனை எடுக்க காத்து கிடந்தேன் கால்கள் கடி. எஸ்பிபியோடு இணைந்து நம்மை மயக்குவது எஸ் ஜானகி. அம்மா படத்தில் பி சுசிலா பாடிய பாடல் பூமுகம் சிவக்க சோகம் என்ன நான் இருக்க. வைரமுத்துவின் வரிகளுக்கு தங்கள் மெட்டின் மூலம் உயிர் கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். பூமுகம் சிவக்க ஒரு ஹிட் சாங். அம்மா படத்துல எல்லா பாடல்களுமே மிக மிக இனிமையாக இருக்கும். பி சுசிலா பாடிய இன்னொரு பாடல் அம்மாவே தெய்வம் ஆகாய தெய்வம் தாய் சிந்தும் கண்ணீர் நெஞ்சை சுடும். தாய்மையின் மகத்துவத்தை கூறும் பாடல். 1/10/1982 வெளியான திரைப்படம் துணை. சிவாஜி கணேசன் சரிதா நடித்த படம். டைரக்ஷன் துரை. சிவாஜி கணேசன் ஹீரோவாக நடித்து சங்கர் கணேஷ் இசையமைத்த முதல் படம். அறிவே துணை உயிரே. 1970-80 காலகட்டங்களில் கமலஹாசன், ரஜினிகாந்த், சரத்பாபு, சுதாகர் போன்ற நடிகர்களுக்கு டிஎம்எஸ்ஐ பாட வைத்த சங்கர் கணேஷ் துணை படத்தில் டிஎம்எஸ்ஐயும் மலேசியா வாசுதேவன் இருவரையுமே சிவாஜிக்கு பாட வைத்திருப்பார். தோன்றும் நேரம் தாயே துணை நிழலாகி அன்பே துணை அறிவே துணை ஒரு இனிய பாடல். அன்பே துணை அறிவே துணை உயிரே. துணை படத்தில் சிவாஜிக்கு டிஎம்எஸ் பாடிய ஒரு பாடல் உனக்கும் எனக்கும் உறவு வர பெண்தான் காரணம் ஒரு பெண்தான் காரணம், உனக்கும் எனக்கும் பிரிவு வர பெண்தான் காரணம் ஒரு பெண்தான் காரணம். உனக்கும் எனக்கும் உறவு வர பெண்தான் காரணம் ஒரு பெண்தான் காரணம். சங்கர் கணேஷ் இசையில் டிஎம்எஸ் பாடிய ஒரு சோக பாடல் இது. உனக்கும் எனக்கும் பிரிவு வர பெண்தான் காரணம் ஒரு பெண்தான் காரணம். 3/9/1982 வெளியான திரைப்படம் பொய் சாட்சி. பாக்யராஜ், ராதிகா நடித்த இந்த படத்தில் ஒரு பாடல் அதோ அந்த தென்றல் ஒரு பூவை தேடுது. இது மலேசியா வாசுதேவன் பாடிய ஒரு பாடல். அதோ அந்த தென்றல் இந்த பூவை தேடுது, பூவா இல்லை பெண்ணா என்று என்னை கேட்குது. இந்த டூயட்டை மலேசியா வாசுதேவனோடு இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம். 1982 ஆண்டின் ஹிட் சாங்ஸ் லிஸ்டில் இந்த பாடலும் ஒன்று. சங்கர் கணேஷ் கொடுத்த ஒரு மிக மிக இனிய டுயட் இது. அதோ அந்த தென்றல் இந்த பூவை தேடுது, பூவா இல்லை பெண்ணா. பொய் சாட்சி படத்தில்
இன்னொரு இனிய பாடல், அந்த நாட்களில் அடிக்கடி வானொலியில் ஒலித்த ஒரு பாடல். யாரும் பார்த்ததில்ல நான் வயசு வந்த புள்ள. யாரும் பார்த்ததில்லை நான் வயசு வந்த புள்ளை. சங்கர் கணேஷ் இசையில் வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. 4 பேர் கேட்டா என்ன பரிசு போட மாட்டா. 1/10/1982 வெளியான திரைப்படம் மூன்று முகம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 3 வேடங்களில் நடித்த படம். இதில் ஒரு இனிமையான பாடல், அந்த ஓப்பனிங் மியூசிக்கே அவ்வளோ அழகா இருக்கும். சத்யா மூவிஸ் கம்பெனியில் சங்கர் கணேஷ் இசையமைத்த இணைந்தவர் வாணி ஜெயராம். மூன்று முகம் படத்தில் பட்டையை கிளப்பி ஒரு பாடலை கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். நான் செய்த குறும்பு உண்டாட்சி கரும்பு. எஸ்பிபி அட்டகாசமாக பாடிய பாடல் இது. பரிசு அது ரொம்ப புதுசு கையோடு துள்ளாது பந்து. கவிஞர் வைரமுத்துவின் வரிகளில் உருவான பாடல். செய்த உடம்பு அந்த பூவுக்குள்ளே அரும்பு நாளம் என்ன திரும்பு நான் இரவில் கடி. இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய பாடல். குறிப்பா பிஎன்சி சென்டர்ல சக்கப்போடு போட்ட பாட்டு இது. நான் செய்த குறும்பு உண்டாட்சி கரும்பு. மூன்று முகம் படத்தில் 3 கேரக்டர்ல ரஜினி நடிச்சிருப்பாரு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஹிட் சாங் கொடுத்திருப்பாங்க சங்கர் கணேஷ். அருண் கேரக்டருக்கு தேவாமிர்தம் ஜீவாமிர்தம் பாட்டு, அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டருக்கு நான் செய்த குறும்பு பாட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த ஜான் கேரக்டருக்கு இந்த பாட்டை கொடுத்திருப்பாங்க. பொட்ட புள்ள எங்கெங்கயோ பார்த்த ஒன்ன போல யாரும். மலேசியா வாசிவன் பாடிய பாடல் இது. கட்டழக பார்த்து பார்த்து கண்ணு ரெண்டும். இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். 1982ஆம் ஆண்டு இன்னும் நிறைய ஹிட் சாங்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.